சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். அனைவருக்கும் உளம் கனிந்த மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள். 2026 அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஆறாக பெருக வேண்டும் என்று 26ஐ நான் வேண்டுகிறேன். ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக இது திகழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும், எங்கள் கட்சி தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு, எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், தமிழகத்தில் ஒரு பாராபட்சமான ஒரு நிலை இருக்கிறது. இந்துக்கள் என்றால் வாழ்த்து சொல்லாத ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். ஆனா தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை பற்றி எப்பொழுதுமே ஒரு விஷ கருத்துக்களை பதிவு செய்து இளைஞர்களுக்கு, வட இந்திய இளைஞர்களை பார்த்தால் ஒரு கோபம் ஏற்படும் அளவிற்கு ஒரு வேற்றுமையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றுபவர்களும் விதைத்திருக்கிறார்கள். வடக்கன், தெக்கன், கோமுத்ரா சாப்பிடுறவன், அவன் பீகார்காரன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக தேசிய ஒற்றுமைக்கு ஒரு அச்சுறுத்தலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற அரசும் இருக்கிறது. அதே மாதிரி இன்று எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்துல ஒரு வாழ்த்து சொன்னா கூட அதுல பாஜகவின் எதிர்கருத்தை, மரியாதைக்குரிய முதலமைச்சரா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், தொடர்ந்து பாஜகவை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா எப்ப பார்த்தாலும் தூக்கத்துல இருந்தா கூட பாஜகன்னு சொல்றதுல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. அது மாதிரி இந்திய கூட்டணி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. அவர்கள் இன்று இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பார்கள். இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள்லாம் இந்திய கூட்டணியில் தான் இருப்பார்களா என்று மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க, நல்லா தெரியுது. மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், எல்லோருமே எதிர்கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் 2026 இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, பொங்கல் வருகிறது. பொங்கலுக்கு மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று நாமெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா திராவிட பொங்கல் என்று சொல்கிறார்கள். ஆக திராவிடம் என்று சொல்ல தமிழ் மறைக்கப்படுகிறது, தமிழ் உதாசீனப்படுத்தப்படுகிறது. இதை முதலமைச்சர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு தேசிய பொங்கலாக இது இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு காலையில மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களின் பேட்டியை நான் பார்த்தேன். இதுல என்னன்னா, மற்றதெல்லாம் அவருக்கு காதுல விழுதான். வட இந்திய இளைஞர்கள் இங்கே தாக்கப்படுகிறார்கள் சொன்னோன்னு உங்க தமிழே புரியலன்றாரு. எப்படி? தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழே புரியல, அப்புறம் தமிழ்நாட்டில் பிறக்காத மோடி அவர்கள் தமிழ் புரிந்து கொள்ளுகிறார், தமிழை அவர் கையாளுகிறார், திருக்குறளை சொல்கிறார், அவரை தமிழுக்கு எதிரின்னு சொல்றாங்க. ஆக உங்களுக்கு தெரியாத வேண்டாத கேள்வினா தமிழே புரியலன்னா என்ன அர்த்தம்? அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள கடனை பற்றி ஒரு இடத்துல கடன் இருந்தது என்றால் அது சாதாரண கால்குலேஷன். அது கடன் அதிகமா இருந்தா அதுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும். அந்த வட்டி அந்த மக்கள் தலைமையில தான் விழும். ஆனா என்னமோ கடன் வாங்குறது கூட ஒரு பிரச்சனை இல்ல. கடன் எப்படி ஒரு 5 ஆண்டுகளுக்குள் 2 மடங்கு ஆகியிருக்கிறது தமிழகத்தில் உள்ள கடன். ஆக இவங்கெல்லாம் இப்ப பேசும்போது, எதிர்கட்சி ஆளும் போது இதே அண்ணன் ஸ்டாலின் கடன்ல மக்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்று 2 மடங்கு கடன் வாங்கிட்டு, கடன் வாங்குறதுலாம் ஒன்னும் பெரிய பிரச்சனையே இல்ல, அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று முன்னாள் நிதியமைச்சர் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று எவ்வளவு அடிமைத்தனமாக இந்த ஆட்சியில் இவர்கள் எல்லாம் செயலாற்றுகிறார்கள் என்று தெரிகிறது. இன்னொரு கட்சி அடிமைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் அடிமையாக இருக்கிறார்கள். வேங்கை வயலில் உள்ள பிரச்சனையை கேட்கறதுக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு முக்கியம் இல்ல, அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே போட்டு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஓய்வூதியம் கேட்டு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் உழைப்பாளிகளுக்கு என்று சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுகள் இன்று அறிவால அடிமைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு யாரு இவர்கள் எல்லாம் இன்னைக்கு திருமாவளவன் கேட்க மாட்டேன்றாரு, கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டேன்றாங்க, காங்கிரஸ் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. இவங்க எல்லாம் அடிமையா இருந்துட்டு ஏதோ பாஜக அதிமுக கூட்டணி அடிமை கூட்டணி அதாவது உதயநிதி பழைய அடிமைகளாம், புதிய அடிமைகளாம். ஆக யாருமே அடிமைகளும் அடித்து நொறுக்க போகிறவர்கள் உங்களை அடிமைகள் கிடையாது. அதனால முதல்ல நீங்க உங்களது பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் எல்லாம் எதிரா இருக்கிறாங்க. அந்த வட இந்திய மாணவர் அந்த இளைஞர் திருத்தணியில மட்டும் இல்ல, கோவையில ஒரு ஹோட்டல்ல பணிபுரிகிற ஒரு வட இந்திய இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் ஒரு வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம், மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்றணும்னு சொன்னா உடனே கனிமொழி அவர்கள் முதல்ல நீங்க இதை பேசுங்க அதை பேசுங்கன்னா அவங்க எல்லாவற்றையும் பேசுவார்கள். மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் நியாயமான கோரிக்கை வைத்தால், உதாரணத்துக்கு நான் புதுச்சேரியில எல்லோருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்று எல்லா அரசாங்க பள்ளிகளையும் சிபிஎஸ்இ பள்ளிகளா மாத்திருக்கோம். சிபிஎஸ்இ பள்ளிகளை மாத்தின உடனே தமிழே போயிடும் அப்படின்னாங்க. தமிழ்ல சிபிஎஸ்இ புத்தகங்கள் கொண்டு வந்தோம். அதனால நீங்க எவ்வளவுதான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் பாஜக, அதிமுக மற்றும் அதோடு சேரப்போகின்ற கட்சிகள் எல்லாரும் இந்த 2026 ஒரு வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக அமையும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அத கேள்வி இருக்காப்பா? அறிவிச்சாங்களா? இல்ல, அதான் சொன்னேன், முழுமையான அறிவிப்பு இன்னும் வரல. முழுமையான அறிவிப்பு வரணும். என்ன கேட்டா மண்பாண்ட தொழிலாளர் புதுச்சேரியில் அப்படி ஒரு கோரிக்கை வைத்து கொடுத்தோம். பண்பாட்டு தொழிலாளர்களுக்கு எல்லாம் மண்பானை கொடுக்கணும், அதே மாதிரி கரும்பு அதிகமா கொடுக்கணும், மஞ்சள் கொடுக்கணும், அவர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது. அதாவது இதுக்கு முன்னால பொங்கல் பரிசு கொடுக்கலையான்னு கேட்டதுக்கு அண்ணன் துரைமுருகன் தேர்தல் பக்கத்துல பாத்துக்கலாம், இப்ப கொடுத்தா மறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால தேர்தல் பக்கத்துல வர வரதான் அவங்களுக்கு மக்களை பற்றிய எண்ணம் வரும். ஏற்கனவே 1000 ரூபாய் 2 வருஷம் கழிச்சுதான் கொடுத்தாங்க. அதனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1,27,000 கடனை உங்க தலைமையில செலுத்திட்டு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் கடனை தூக்கி வச்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதையும் டாஸ்மாக்கு புடிங்கிட்டு போறாங்க. இந்த ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக உலகம் முழுவதும் திராவிட மாடல் ஆட்சி பிரபலமா இருக்கான். தலைகுனிய விடமாட்டோம் தமிழகத்தை என்று சொல்லி இன்னைக்கு ஒரு வட இந்திய இளைஞனை ரயில் நிலையத்துல வெட்டி, அது இந்தியா முழுசும் இல்ல உலகம் முழுவதும் தமிழகத்தை தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இவங்க தலைகுனிய வைக்க மாட்டோம்னு பேசிக்கொண்டே இருப்பார்கள். தமிழகம் இன்று தலைகுனிய வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்கள் ஆட்சியில் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் தொகுப்பு மக்களுக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும், உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கக்கூடாது. அதான் எனது கருத்து. அது சொல்லிட்டேன். அஞ்சா நெஞ்சன்னு ஒருத்தர் மதுரையில இருந்தாரு, இப்போ 0 கஞ்சா நெஞ்சன்னு ஒருத்தர் சென்னையில இருக்கிறாரு. 0 கஞ்சான்னு சொல்லிட்டு ஹீரோ கஞ்சாவா மாத்திட்டு இருக்காங்க. கஞ்சா ஹீரோக்கள் தான் நிறைய தமிழ்நாட்டுல உலா வர்றாங்க, கஞ்சா ஜீரோக்கள்லாம் இல்ல. ஆக யார் அந்த சார்னு கேட்டுட்டு இருந்தது போய் யார் அந்த கஞ்சா சார்ன்றது மறைச்சு சொல்றோம் அப்படின்றாங்க. ஆக தமிழ்நாட்டுல கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மிக கடுமையான கண்டனம், கஞ்சா இல்லை என்று அஞ்சாமல் சொன்னதுதான் மிக மிக தவறு. போய் தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவங்கள ரகசியமா வைப்பாங்களாம். அப்ப கஞ்சா விக்கிறவங்களே ரகசியமா வச்சிருக்கீங்களா? அரசாங்கம் மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு மாநாடு நடத்துறாங்க வெல்லும் பெண்கள்னு, ஆனா துப்புரவு தொழிலாளர் பெண்கள் உட்கார்ந்து ஆட்சியின் அவலத்தை சொல்லும் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்னைக்கு இருக்கு. ஒரு பெண் சொல்றாங்க, கழிப்பறையை மூடிட்டாங்க ஒரு செவிலியர், என்னால உள்ளாடை கூட மாற்ற முடியவில்லை என்ற அவலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. புது வருஷம் அன்னைக்கு இதை சொல்வதில் நான் கவலைப்படுகிறேன். ஆனா தமிழக மக்கள் எல்லோருக்கும் உண்மையான விடிவு காலம் வர வேண்டும் என்றால், விடியல் 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 என்று விடியல முடியல, உண்மையான விடியல் காலம் வர வேண்டும் என்றால் இரட்டை இலையோடு தாமரை மலர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி மலர வேண்டும்.
பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்களும் எங்களோடு சேர்ந்து உணவறிந்து விட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.